இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய சன்னா புலாவ்னு சொல்லலாம், பிரியாணின்னு சொல்லலாம். அதுதான் பார்க்க போறோம். இது பாருங்க, நல்லா அருமையா வந்திருக்கு, டேஸ்டாகவும் இருக்கு. எல்லாரும் செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சன்னா வச்சு ஒரு பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிம்பிளா ஈஸியா குக்கர்ல பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே பாயில் பண்ணி வச்சிருக்கிறேங்க. சன்னா வந்து நல்லா குக்கர்ல 2 விசில் விட்டு வச்சிருக்கிறேங்க. நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ பாஸ்மதி ரைஸும் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கிறேன். இது வந்து ஊற வச்சிருக்கேங்க. இதெல்லாம் அரைக்கிறதுக்குள்ள அது ஊறிடும். ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டுங்க. இந்த இந்தியா கேட்டோட பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கிறேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. தக்காளி வந்து பாயில் பண்ணி வச்சுக்கிறேன். இது தோல் எடுத்துட்டு நம்ம வந்து இதோட பல்ப் எடுத்துடலாம். மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் புதினா தழை, இது மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. அப்புறம் இங்கே வந்து இதை அரைக்கிறதுக்குங்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இது தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, சின்ன பட்டை, 3 சின்ன elakka எடுத்துருக்கிறேன். 4-5 கிராம்பு எடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். நெய் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அப்புறம் இதில் ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க. தயிர் ஊற்றுறதா இருந்தால் தேங்காய் பால் தேவையில்லை, தயிர் ஊற்றிடலாம். எனக்கு தயிர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ கூட இது நாட்டு தக்காளி, அதனால ரொம்ப புளிப்பாயிருன்ட்டு நான் தேங்காய் பால் எடுத்துருக்குறேன். இவ்வளோதாங்க தேவையான பொருள். சிம்பிளாக பண்ணிடலாம். இது ஈஸியாக காலையில் நேரத்தில் நம்ம கொடுத்து விட்றதுக்கெல்லாம் ஈஸியாக ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. இது இப்போ பண்ணுறது நான் எப்படின்னு காமிக்கிறேன். வந்து அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிடலாம், ஃப்ளேவருக்கு மட்டும். நான் ஒரு வெங்காயம் வந்து இதில் போட போகிறேன். ஒரு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து கார்னிஷ் பண்ண போகிறேங்க. இதில் இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 போட்டுடுறேன். பிரிஞ்சி இலையும் போட்டுடுறேன். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பச்சை மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அந்த பேஸ்ட் போட போகிறேன். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டுங்க. கொஞ்சம் புதினா தழையும் போட்டுடலாம், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல் போனதையும் வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த பிரியாணி வந்து. இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா நைஸாக நீளமாக கட் பண்ணி வச்சுருங்க. இந்த வெங்காயம் வணங்குறதுக்காக உப்பு போட்டுடலாம். நமக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டுடலாம். கல்லுப்பு தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் வணங்கட்டுங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்து தக்காளி பல்ப் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க, அதே போட்டுடலாம். அப்புறம் மசாலா தூள் போட்டுடலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி பல்ப் எடுத்து இதில் ஊற்றிடலாம். நீங்கள் தக்காளி அப்படியே அறுத்து கூட வணக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் நான் இப்படி பண்ணேன். இப்போ இதில் வந்து மசாலா தூள் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளுங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகாத்தூள். நான் இது 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா போடுறேங்க. சக்தி பிரியாணி மசாலா தான் இது.
இப்போ கொஞ்சம் வணக்கி விட்டு எண்ணெய் வெளியே வரும்போது நம்ம வந்து தேங்காய் பால் 1/2 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா அரோமா வருது இங்க. இப்போ எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குங்க. இதில் 1/2 டம்ளர் தேங்காய் பால் இருக்கு, இதை ஊற்றிடலாம். மொத்தம் 3 டம்ளர் போதும் நம்மளுக்கு தண்ணி. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இந்த தேங்காய் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஊற்றிடலாம். 2 டம்ளர் தண்ணி நான் அளந்து வச்சுட்டேன். இது 2 டம்ளர், இது 1/2 டம்ளர். இது நல்லா கொதிக்கட்டுங்க. அரிசியை கழுவிட்டு போட்டுடலாம். நம்ம கொதிக்கட்டும். இந்த சன்னாவும் உள்ள போட்டுடலாம். தண்ணி வேண்டாம், அதில் இருக்கு தண்ணி. இந்த ஒயிட் சுண்டல் தான் அதுக்கு நல்லா சாப்பிடும்போது நல்லா இருக்கும். மற்றதெல்லாம் ஸ்கின்னு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்காட்டி அவ்வளோ நல்லா இருக்கு. எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த ஒயிட் சுண்டல் தான் இது பண்ணும்போது பிடிக்கும். உப்பு கொஞ்சம் கூட தூக்கலாக போட்டுருங்க. கொஞ்சம் தூக்கலாக போட்டால் சாப்பாடு வேகும்போது கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு போட்டுடலாம். ஒரு 2 விசில் விட்டுடலாம். நம்ம மஞ்சத்தூள் எல்லாம் போடல. நீங்க மஞ்சள் கலருக்காக நான் அதே பண்ணல. இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாங்க. இந்த கலர் தான் வருது. நல்லா இருக்கு பாருங்க கலரு. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க கமெண்ட்ஸ் மறக்காம சொல்லுங்க. என்னோட சேனல் புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இது 2 விசில் வரட்டும். நம்ம கொஞ்சம் நல்லா கொதிச்சதுமே குக்கர் மூடி வச்சு 2 விசில் விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் குக்கரில் மூடி வச்சிடுறேங்க. ஒரு தடவை கூட கிளறி விட்டோம்னா அடியில் நிற்காது. நல்ல மசாலாலாம் எல்லா இடத்துலையும் ஈவனாக இதாயிடும். நல்லா கிளறி விட்டுட்டோம்னா. இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு 2 விசிலுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் 2 விசில் ஆஃப் பண்ணிட்டுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வந்திருக்குங்க.
உதிரி உதிரியா வந்திருக்கும் போல பார்க்கலாங்க. பாருங்க நல்லா வந்திருக்கு. கரண்டி போட வேண்டாம். இந்த மாதிரி ஃபோர்க்கு இல்லைன்னா கரண்டியோட பேக் சைடில் கொஞ்சம் கிளறி விட்டால் போதும். இல்லைன்னா உடஞ்சிரும். நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு, நல்ல மணமாக இருக்கு. இங்கே நான் இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க நல்ல ப்ரௌனிஷாக வெங்காயமும் முந்திரி பருப்பும் வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில். இது கார்னிஷ் பண்ணிடலாம். ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ரெசிபி, அதனால தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இது இருக்கட்டுங்க, நம்ம வந்து சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு மோல்டில் வந்து ஷேப்புக்காக எடுத்துருக்கிறேன். இது ப்ரெஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு அருமையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, பார்க்குறக்கே டெம்ப்டிங்காக இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து நான் டெக்கரேட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.